Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 30 part 1. ஓபன் பண்ணா பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஸ்னோ மவுண்டன்ல ட்ரைனிங், எல்லாருமே அதுல சர்வைவ் ஆகி ரிட்டர்ன் அவங்க கேம்புக்கு வந்து சேரணும். அப்படி ஒவ்வொருத்தரா கஷ்டப்பட்டு பொறுமையா வருவாங்க. ஆல்மோஸ்ட் 12 மணி நேரத்துக்கு மேல அந்த ஸ்னோல டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. குளிர்ல நிறைய பேர் செத்துருவோன்னே நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வின்டர் ட்ரைனிங் வந்து இந்த அளவுக்கு டஃபா இருக்கும்னு எதிர்பார்க்கல. நடந்து வந்ததுல ஜீனால அவனோட காலையே ஃபீல் பண்ண முடியல. கொஞ்சம் மதிச்சு உள்ள விட்டாங்கன்னா நிம்மதியா போய் உட்காந்துக்கலாம்னு பாப்பாங்க. மிகாசா இருந்துட்டு மேபி நமக்காக அவங்க வெரைட்டியா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கலாம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ரெய்னர் வந்து கிறிஸ்டாவை பாத்தீங்களான்னு கேட்பான். இல்ல அவ ரொம்ப ஸ்லோவா இருக்கா, அது மட்டும் இல்லாம டேஸையும் காணும்பா, கூடவே யுமிரையுமே காணும், ஒருவேளை லாஸ்ட் ஸ்குவாட்ல வரலாமே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். ஏன்னா ஸ்குவாடா தான் எல்லாம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனையே, ஏன்னா கடைசியா இருந்த தாமஸோட ஸ்குவாடும் வந்துருச்சு, ஆனாலுமே அவங்க வரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் விசாரிப்பாங்க. பார்த்தா அவங்களுமே நாங்க பாக்கலான்னுவாங்க. அப்படின்னா அவங்க தொலைஞ்சிட்டாங்களா, இந்த குளிரை தாக்கு பிடிக்க முடியாம எங்கேயாச்சும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களோன்னு ஒரு பயம். சோ இறந்து நான் திரும்பி போய் அவங்களை கண்டுபிடிக்க போறேன்ட்டு கிளம்புவான். உடனே எல்லாருமே நாங்க வரோம் பாங்க. ஆனா அங்க இருந்த அபிஷியல்ஸ் என்ன சொல்லிடுவாங்க, அதெல்லாம் நீங்க யாரும் போக வேண்டாம், நாங்க காலையில ரெஸ்கியூ டீம் அனுப்பி அவங்கள ரெஸ்கியூ பண்றோம் அப்படிம்பாங்க. நம்ம பயலுக்கு கடுப்பாயிரும். ஆனா காலையில அனுப்புனா அது லேட் தானே, இப்ப மயக்கம் போட்டு அவங்க அங்க விழுந்திருந்தா கூட காலையில செத்து போயிருவாங்க, போனாலும் வேஸ்ட் ஆச்சு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப அனுப்புனாலும் போறவங்க சாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுக்கு தேவையில்லாம நிறைய பேரை சாவடிக்கணும் போது காத்து பயங்கரமா அடிக்கும், ஸ்னோ வேற லெவல்ல பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில போய் அவங்களை காப்பாத்திட்டு வர்றதெல்லாம் இம்பாசிபிள். அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா நல்லா தான் இருக்காங்க, எங்கேயும் மயக்கம் போட்டெல்லாம் விழல. கிறிஸ்டா பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ங்கிற பையனை அப்படியே கட்டி எழுதிட்டு வந்துகிட்டு இருக்கா. யுமிரும் அவ கூட தான் இருக்கான். அப்ப யுமிர் என்ன சொல்லுவா, நீ அவனை விட்டு எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, டேஸ் ஆல்ரெடி சாகிற நிலைமையில தான் இருக்கான், அவனால முடியாம இந்த ட்ரைனிங்க்கு வந்ததே அவன் தப்பு, அவன் பாடி எந்த அளவுக்கு தாங்கும்னு தெரியாம வந்து இப்படி மாட்டிட்டான். சோ அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, சோல்ஜரா இருக்கிறதுக்கெல்லாம் அவன் தகுதியே இல்ல, அப்படியே தள்ளி விட்டுட்டு வா, இல்லன்னா உனக்கு தான் பிரச்சனை. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஏரியால நம்ம 2 பேர்த்த தவிர வேற யாருமே இல்ல, நம்மளை காப்பாத்த கூட ஆளு வர மாட்டாங்க, இவனை காப்பாத்துறோம்னு நம்ம 3 பேருமே செத்துருவோம் அப்படின்பா. ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல, நீ தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிட்ட, என்னால டேஸை இழுத்துக்கிட்டே அந்த மவுண்டனை ரீச் பண்ணி போக முடியும், நீ வேணா உன்னைய காப்பாத்திக்க, வேணா நீ முன்னாடி போ, நான் இவனை எப்படியாச்சும் காப்பாத்தி கொண்டு வந்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவா. சொல்லி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கல, பொத்துன்னு கீழே விழுவா. ஏன்னா அவளால சுத்தமா முடியாது. யுமே இருந்துட்டு உன்னால தான் முடியல, என்கிட்ட ஹெல்ப் கூட கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டாலும் கண்டுக்காம போவாளா. உடனே யுமே இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு டேஸை காப்பாத்தணுங்கிறது இன்டென்ஷன் இல்ல, கரெக்டான்னு கேட்டவன அப்படியே ஷாக் ஆவா. அவனை காப்பாத்துறேங்கிற பேர்ல நீ சாகலான்னு முடிவு பண்ணிட்ட, அதுவும் இங்க இந்த இடத்துலயே. நான் கூட உன்னை நல்லவே அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நீ கஷ்டப்படுறன்னு நினைச்சேன், அப்படி பண்ணியிருந்தா நீ என்னோட ஹெல்ப்பை கேட்டிருப்பியே. ஆனா நீயே பண்றேன்ட்டு நீ இவ்வளவு கஷ்டப்படுறீன்னா இவனை காப்பாத்துறதுல இங்க செத்து போகணும், அதனால மத்தவங்க எல்லாம் உன்னை ஹீரோன்னு சொல்லணும், ஒருத்தரை காப்பாத்துறதுக்காண்டி செத்து போயிட்டான் அப்படின்னு பேரு வாங்குறதுக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ற, நீ இப்படி ஒரு பேடான மைண்ட் செட்ல இருப்பியா, ஓ மை காட், நீ கெட்ட பொண்ணா அப்படி இப்படின்னு பேசின உடனே அவ கடுப்பாயி கழுத்தை பிடிச்சு நான் ஒன்னும் அப்படியெல்லாம் கிடையாது, நீ தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாவா. உடனே யுமிர் அப்பதான் பெரிய குண்டு தூக்கி போடுவா. என்னன்னா கிறிஸ்டா வந்து சாதாரண பொண்ணு இல்ல, மிஸ்டர்ஸோட பொண்ணு, அதாவது பெரிய அபிஷியலோட பொண்ணு, அவளை கொல்றதுக்காக ஏகப்பட்ட பேர் சுத்திட்டு இருக்காங்க. என்னமா நான் சொல்றது கரெக்டானு கேட்ட உடனே ஷாக் ஆயிருவா, உனக்கு எப்படி தெரியும்னு. அதுக்கப்புறம் தான் அவ ஒரு கதை சொல்லுவா, நானு தப்பான இடத்துல ரைட்டான டைம்ல போய் இருந்ததுனால என்னால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு. எப்பன்னா ஒரு டைம் வந்து சர்ச்சில் திருட போயிருப்பான், எல்லாம் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம தான். அந்த டைம்ங்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு 2 பெரிய ஆளுங்க வந்து இந்த மாதிரி கிறிஸ்டாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. பட் அவ பேரை சொல்லி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் அவளை கொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை ஒரு பவர்ஃபுல்லான நோபல் ஆகிறது சுத்தமா பிடிக்கல. ஆனா அவ பேரை மாத்திக்கிட்டு எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எந்த பஞ்சாயத்தும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் கேடட் காப்ஸ்ல ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பொண்ணை ஜாயின் பண்ண வச்சிருப்பாங்க, அதுதான் கிறிஸ்டா. ஆனா அவளோட உண்மையான பேரு வேறன்னு வைங்களேன், பேரை மாத்தி ஜாயின் பண்ண வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா அவ்வளவு பெரிய பொண்ணா இருந்தாலும் டைட்டன் கூட சண்டை போடணும்னு போனா ஆட்டோமேட்டிக்கா அவளே செத்துருவாளே, இவங்க கொள்ளணும்னு அவசியம் இல்ல. அதனால இந்த விஷயத்த நான் யார்ட்டையும் சொல்லல, கவலைப்படாதுன்னு வேற சொல்லுவாளா. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கிறதுக்காகவா நீ கேடட் காப்ஸ்ல ஜாயின் பண்ண, என்னமா புதுசா சொல்லிட்டு இருக்க, சரி என்ன கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, எனக்கு எந்த பிளானும் இல்ல, ஆனா உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி பேக்ரவுண்ட் தான் அப்படின்னு அவளுக்கு ஷாக்கு. அப்படின்னா அவள மாதிரியே இவனும் பூட்ட கேஸ் தானான்னு, அப்படின்னா நீயும் அதுக்காக தான் சோல்ஜரா வந்து ஜாயின் பண்ணியான்னு கேட்டா அவ எனக்கே தெரியலம்பா. அப்படின்னா நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டா, என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்குமே வாழ்றதுக்காக செகண்ட் சான்ஸ் ஒன்னு கிடைச்சிருக்குது, நான் மட்டும் அசால்ட்டா செத்து போயிட்டேன்னா அவங்க வின் பண்ண மாதிரி ஆயிரும், அதனால என் லைஃப்ல நான் பெஸ்டா இருக்க போறேன்
அப்பதான் என்னோட ரிவெஞ்சில நான் சக்சீட் ஆக முடியும். இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? உன் லைஃபை கெடுத்து குட்டிச்சவராக்கி உன்னோட சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க கெடுத்திருக்காங்க. அப்படி அவங்க ஆசைப்படும் போது உன் லைஃபை நீயே கெடுத்துக்கிட்டு நீ இங்க சாக போறியா அப்படி இப்படின்னு வண்டியா டயலாக் பேசின உடனே இப்ப அவளுக்கும் வாழணும்னு ஆசை வந்துருச்சு. பட் என்னன்னா 3 பேரும் எப்படி நம்ம உயிரோட போறது? வாய்ப்பே இல்லைன்ன உடனே இல்ல வழி இருக்குது. இங்க இருந்து பார்த்தா என்னால பேச பார்க்க முடியுது அப்படின்னா இந்த கிளிஃப்ல இருந்து நம்ம டேஸ கீழே தள்ளி விட்டுருவோம். அவன் சர்வே வானானா டெஃபினட்டா கீழே அவனை யாராச்சும் கண்டுபிடிப்பாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இப்போதைக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் இது மட்டும் தான். அலையெல்லாம் சுத்தி போயிட்டு இருக்க முடியாது. போனா டெஃபினட்டா 3 பேர் செத்துருவோம். இவனை இழுத்துட்டு போனாலுமே ஏதாச்சும் மிராக்கிள் நடந்தா மட்டும்தான் அவனால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு ஐடியா கொடுப்பா. அட லூசு, இவ்வளவு பெரிய கிளிஃப்ல இருந்து அவனை கீழே தள்ளி விட்டா டெஃபினட்டா அவன் செத்துருவான் அப்படின்னு உடனே நீ சொன்னா கேட்க மாட்டில்லன்னு நானே பண்றேன்னு அங்க இருக்க ஸ்லோப்ல இருந்து அவளை உருட்டி விட்டுருவா. அவ அடிச்சு புரண்டங்க போய் விழுவான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்னோக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்து பார்த்தா 2 பேர்த்தையுமே காணும். எங்க போனாங்கன்னு சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே இல்ல. 2 பேருமே குதிச்சுட்டாங்களான்னு ஷாக்கு. அப்படியே கட் பண்ணி இங்க கேம்ப்ல காட்டுறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் வந்து யாருமே போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனா அதெல்லாம் நம்ம யாரும் கேட்கற மாதிரி இல்ல. மனித உயிர்னா அவ்வளவு கேவலமா போச்சா? அதனால யாரும் சாக வேண்டாம், நான் மட்டுமே போய் அவங்களை காப்பாத்திட்டு வரேன்ட்டு கிளம்புவான். இவன் போனான்னா மிக்காசாவும் அருமையும் விட்டுருவாங்க. நாங்க அவங்களை காப்பாத்தாம விட மாட்டோம்னு வந்து நிக்கும் போது அடுத்து நாங்களும் ஒரு சவுண்டு யாரான்னு பார்த்தா ரெய்னரும் பெர்டோல்ட்டும். என்னன்னா இப்ப இவங்க மட்டும் போய் ஒரு சைடா தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் போனோம்னா ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம்ல. அதனால நம்ம போவோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோனி ஷாஷான்னு அடுத்த ஒரு குரூப் கிளப்பிட்டு வந்துட்டாங்க. ஆளுங்க இன்னும் அதிகமா போனா சட்டு புட்டுன்னு கூப்பிட்டு வந்துடலாம்ல அப்படின்ட்டு காப்பாத்த வராங்களாம். அப்ப வெளியில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்டு. என்னாச்சு அவலாஞ்சி ஏதாச்சும் வருதா அப்படின்னு வந்து பார்த்தா தூரத்துல ஒரு லைட் ஒண்ணு தெரியும். யாரானா யுமிரு நம்ம டேஸ் எழுதிட்டு வந்துட்டு இருப்பான். சரி அவன் எழுதிட்டு வந்துட்டு இருக்கா. நல்லா யோசிச்சு பாருங்க சத்தம் எப்படி வந்திருக்கும்னு. வேற ஒண்ணும் இல்ல, யுமிர் டைட்டனா மாதிரி அவனை தூக்கிட்டு வந்திருக்கா. அவ வந்து லேண்ட் ஆகிற சத்தம் தான் அது. ஆனா யாரும் அதை நோட்டீஸ் பண்ணல. அதே நேரம் கிறிஸ்டாவும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா பத்திரமா வந்து சேர்ந்துட்டா. என்ன ஒரு பஞ்சாயத்துனா இவ வர்ற வரைக்கும் யுமிர் பாத்தீங்கன்னா வெளியிலேயே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. என்னமா இவ்வளவு லேட் பண்ணிட்ட, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதும்பா. எல்லாரும் உள்ள கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனாலும் யுமிர் உள்ள போகவே இல்லை. கிறிஸ்டா காண்டி அங்க உட்காந்துட்டு இருப்பான். சரி டேஸுக்கு என்னாச்சுன்னு கேப்பா. அவன் பொழைச்சுக்கிட்டான், உள்ளதான் உட்காந்து நடிங்கிட்டு இருப்பான். கிறிஸ்டாக்கு ஒரே ஷாக்கு. என்னடானா திரும்பி பார்த்தா அந்த மலை பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட். ரோப்பு கூட கிடையாது. நீ எப்படி மேல இருந்து கீழே இறங்கி வந்த? நீ மேல இருந்து ஜம்ப் பண்ணியிருந்தாலுமே உன் கை காலோ இல்ல அவன் கை காலோ உடஞ்சிருக்கணுமே. டேஸை எப்படி கொண்டு வந்த சொல்லும்பா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு பயங்கரமான சீக்ரெட் சொல்ல போறேன். இந்த சீக்ரெட் என்னைக்கு வெளியில தெரிய வருதோ அன்னைக்கு உன்னோட உண்மையான பேரை சொல்லி நீ வாழ ஆரம்பிக்கணும். ஃபேக்கான நேம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஷாக்காவா. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. அதான் யுமிர் மேல இருந்து ஜம்ப் பண்ணா பாத்தீங்களா, கையை எடுத்துக்கிட்டு டைட்டனா மாறினாலே. அப்ப அந்த லேண்டிங் டைம்ல அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சான்னு காட்டுவாங்க. நான் இந்த உலகத்துல பிறக்காம இருந்தனாலே நல்லா இருந்திருக்கும், ஏன்டா வாழ்றேங்கிற மாதிரி இருக்குது. இப்ப மத்தவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட உயிரை நான் தியாகம் பண்ண போறேன். ஆனா என் லைஃப்ல செகண்ட் சான்ஸ்னு எனக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா நான் டெஃபினட்டா மத்தவங்களுக்காக இல்லாம என் வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அவ வெறித்தனமா டைட்டனா மாதிரி இருப்பா. சரி இனி இதுக்கப்புறம் நம்ம யுமிரை என்ன பண்ண போறாங்க, கிறிஸ்டாவலோட உண்மையான பேரை வெளியில சொல்ல போறாளா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.